வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் பிடி அப்பாயின்மெண்ட் அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டாச்சு, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு, நிறைய எக்ஸ்பெக்டும் பண்ணியாச்சு. ஸோ வெயிட்டிங் தான். ஸோ நமக்கே எப்படி இருக்கும்போது கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இன்னைக்கு 30/7/2024. ஸோ இன்னும் சின்ன சின்ன அப்டேட்ஸ், ஏன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், ஃபோன் பண்ணி சொல்கிற தகவல்கள், அதே நேரத்தில் அவங்க கேட்குற அந்த கொஸ்டின்ஸு, அவங்களோட கொரீஸு, இதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் தமிழுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வரல. ஹிஸ்ட்ரிக்கான ரிவைஸ்டு லிஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிவைஸ்டு லிஸ்ட் வந்துருந்துச்சு. இப்போ ரிவைஸ்டு லிஸ்ட்டும் ஓப்பன் ஆகலை, ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்றது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணோம். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இது. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பிஜிடிஆர்பி டிஆர்பி பற்றின நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸாம் பற்றின கைடன்ஸ் எல்லாமே கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் அஷ்யூர் பண்ணுறேன். ஸோ பிஜிடிஆர்பி 2024க்கான கிளாஸ் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி இங்கிலீஷ், சைக்காலஜி, எஜுகேஷன் அண்ட் டிஎன்டெட் இப்போ வரப்போகிற 2024க்கான கிளாஸஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு போயிட்டுருக்கு. உங்களுக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட் அப்படிங்கிறதா நம்மளோட மோட்டோ. ஸோ இந்த நம்பருக்கு எதாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பிடிபிஆர்டி இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்னா, நான் அவைலபிள் போஸ்ட் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவும் ஒரு டிலேக்கான ஒரு ப்ராசஸ், அதாவது டிலேக்கான ஒரு காசாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நான் அவைலபிள் போஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில பேர் கேட்கறதுனால சொல்றேன். ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பேக்லாக்கா இருக்கட்டும், ஷார்ட் ஃபாலா இருக்கட்டும், ரெண்டும் என்னன்னா ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போற ஷார்ட் ஃபால் வேகன்சி. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில குறிப்பிட்ட டேர்ன், அதாவது கம்பைண்டா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ரெண்டும் கம்பைண்ட் ஆயிருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி விமன் அப்படின்னு சொல்லும் போது எஸ்சி கேட்டகரியில விமன் இல்லை, எம்பிசி பிஎஸ்டிஎம் மேல் அப்படிங்கும்போது பிஎஸ்டிஎம்ல மேல் இல்லை அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும். இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போய் நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு போறது. அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் டேர்ன்ல உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற போது அவங்களோடது அப்படியே என்ன ஆகுதுன்னா நான் அவைலபிளா இருக்கு. அப்படி நான் அவைலபிளாவே வச்சிருக்கும் போது நிறைய காலி பணியிடங்கள் அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த தடவை சிவியில கீழே ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அடுத்த கட்டமா நம்ம தேவைப்பட்ட அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நோட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியவங்க நம்மளோட ப்ரீவியஸ் ஒரு 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ டிலே ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் இன்னும் தமிழுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஹிஸ்ட்ரியை ஆக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸு. ஸோ வெயிட் என்ன காரணம் அப்படின்னு நம்ம முதல் பார்க்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி கம்யூனல் டேர்னில் டைப்போகிராஃபிக்கல் எரர் அப்படிங்கிறதுமே நம்மளோட டிஆர்பி வெப்சைட்ல கொடுத்துருந்தாங்க. செகண்ட் லிஸ்ட் வந்ததுன்னா டிஆர்பி வெப்சைட்ல டைப்போகிராஃபிக்கல் எரர் இருந்தது. ஸோ ஃபைனல் ரிவைஸ்டு லிஸ்ட் தான், அதாவது ரிவைஸ்டு லிஸ்ட் தான் ஃபைனல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த டைப்போகிராஃபிக்கல் எரர் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு டேர்ன்லயும் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நம்மளோடத பார்த்தோம், நம்ம இப்ப ரிவைஸ் ஆயிருக்கோம். இப்ப நான் போன தடவை நான் வந்திருக்கேன், இந்த தடவை நான் வந்திருக்கேன்னா நம்ம செக் பண்ணுவோம். அதே மாதிரி வராதவங்க இந்த தடவையாவது நம்ம வந்திருக்கோமான்னு செக் பண்ணுவோம். ஸோ யாரோடத அவங்கவுங்க தனிப்பட்ட ஒருத்தருக்கோட விஷயம், அதாவது இண்டிவிஜுவல் டேர்னா இருக்கட்டும், நேமா இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தா இருக்கட்டும், கம்யூனிட்டியா இருக்கட்டும், அவங்க மட்டும் தான் செக் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒவ்வொருத்தரோடதையும் செக் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்கும்போது அவங்க டிஆர்பிட்ட அதை கிரீவன்ஸ் மெயில் மூலமாவோ ஹெல்ப்லைன் நம்பர் மூலமாவோ கேட்கும்போது, ஸோ ஹெல்ப்லைன்ல இருந்து ஃபோன் பண்ணும்போது நீங்க மெயிலுக்கு போடுங்க, நாங்க அதை ரெக்டிஃபை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ரெக்டிஃபிகேஷனும் அது கரெக்டா, அந்த கிளைம் கரெக்டா இருக்கிற பட்சத்துல ரெக்டிஃபிகேஷனும் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கும் போது அது ரிவைஸ் ஆகுது.
ஸோ இந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னா டைப்போகிராஃபிக்கல் எரர், கம்யூனல் எரர். அதாவது கம்யூனல்ல என்ன பண்ணிடுறாங்க, சில இடத்துல வந்து கம்யூனல் வந்து மாறி போயிருக்கு. ஸோ எஸ்சி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விமன் கொடுத்துருக்காங்க கம்யூனல் டர்ன், ஆனால் மேல் நேம் இருந்தது. பிசிஎம் முஸ்லீம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வேற ஒருத்தவங்க நேம் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான எரரை வந்து அவங்க பர்டிகுலர் இண்டிவிஜுவலோ இல்லை வேற ஒருத்தரோ கண்டுபிடிச்சு அதை கேட்கும் போது அவங்க அதை வெரிஃபை பார்க்குறாங்க. வெரிஃபை பண்ணி அது கரெக்டான அந்த கிளைம் வந்து கரெக்டா இருக்கிற பட்சத்துல, ஸோ நம்ம கொரி கேட்டோம்னா மாத்திடுறாங்கன்னு கிடையாது, அந்த கிளைம் கரெக்டா இருக்கிற பட்சத்துல மாத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, அடுத்த கொஸ்டின் வேகன்சி இன்க்ரீஸை பத்தி எல்லாருமே கேட்குறோம். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத இன்ன வரைக்குமே நம்ம சொல்லணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், நம்ம செகண்ட் சிவி நடக்குமா, ஆடெண்டம் போடுவாங்களா, இல்லை வந்துட்டு செகண்ட் இது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் போன சிவியை வச்சே போட்டுருவாங்களா அப்படிங்கும்போது அந்த வீடியோஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்டி கம்யூனிட்டியோட நான் அவைலபிள் போஸ்ட்னா திரும்ப சிவி நடத்தினாலும் அதே ஆளுங்க தானே இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆடெண்டம் போடுவாங்களா? ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு கொஸ்டினும் நான் சொல்ல விரும்புறேன். நேற்று தடுமாற்றம் அவங்களோட இதுல பேச்சுல அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இது வந்து நியூ மெத்தடா தான் இருக்கு. இந்த நான் அவைலபிள் போஸ்ட் இவ்வளோ பெண்டிங் வர்றதும் சரி, அதுக்கு வந்து நான் அடிஷனல் சிவி கூப்பிடுவோம் அப்படிங்கிறதும் சரி. ஆக்சுவலா இது சொல்றதுக்கு முன்னாடியே வந்து அடிஷனல் லிஸ்ட், செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. செகண்ட் லிஸ்ட்லாம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி டிஆர்பிஸ்ல. இந்த வேர்டிங்ஸ் போட்டு வெயிட் பண்ண வைக்கிறதுனால நம்மளால வந்து இதை வந்து என்ன மெத்தட்ல இதை எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறது உண்மையாலுமே அசம் பண்ண முடியல. யாருக்கு கேட்டாலும் தெரியல. கெஸ் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஃப்ராங்கா சொல்லணும்னா. ஸோ இந்த ரிசர்வேஷனை எடுக்கும்போது ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது ஒரு மார்க் பேசிஸ்லேயே கொடுத்துடலாம். அதுக்கு கம்யூனலுக்குன்னு இதுக்கு இந்த கம்யூனிட்டியில இல்லாத பட்சத்துல அடுத்த கம்யூனிட்டிலேருந்து கூப்பிடலாம். கீழேருந்து மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரிவைஸ்டு லிஸ்ட் சில சப்ஜெக்ட்ஸ்ல வரதுக்கான வாய்ப்பு, இன்னுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நம்ம இன்னைக்கு வெப்சைட்டை பார்த்துட்டு இருக்கலாம், ரிலீஸ் ஆயிடும்னு நம்புவோம். அதோட சேர்த்து இன்னும் சில கேள்விகளுக்கான விடையும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இப்போ ரிவைஸ்டு லிஸ்ட்டை பற்றியும் நான் சொல்லியாச்சு. ஸோ நான் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நான் அவைலபிள் போஸ்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அப்படி ஆடண்டமாக போடும்போது இன்னும் கொஞ்சம் வேகன்சியை அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, இந்த கொரிஸ் வந்து எல்லாருக்கும் யாரோட உரிமையும் பறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொரிஸ் போட்டு கேட்கறவங்களுக்கு அவங்க பதில் சொல்லி அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் தான். இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் தமிழுக்கு வரும்போது நிறைய கொஸ்டின்ஸ்க்கு விடை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட், நல்லதே நடக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல். சீக்கிரமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஆர்பி ரிலேட்டட் வீடியோஸ், கைடன்ஸ், எக்ஸாம் ரிலேட்டட், ஜாப்ல ஜாயின் பண்ணாலும் எந்த ஸோ டீச்சர் கம்யூனிட்டிக்கு தேவையான எல்லா நியூஸஸும் நமக்கு எது ரொம்ப நெசசரின்னு நினைக்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஒரு டீச்சிங் கம்யூனிட்டியோட ஸ்டே டியூன்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.